ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாகில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கெத்தாக நடந்து வராங்கள 2 பேர், இவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு கேக் வாங்கிட்டு வந்தா பார்க்கில் வச்சு வெட்டுறதுக்கு இடம் இல்லை. சரின்னு ஒரு சின்ன பையன்கிட்ட பர்த்டே பாயை சைக்கிளில் கடன் வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா 2 பேருக்குள்ள பர்த்டே, ஒரு கேக்கை வாங்கி 2 கத்தி வாங்கிட்டு வந்தோம். கேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. என்னென்னா அவங்க பேருக்கு பதிலாக அவங்க நிக்நேம் அதில் எழுதி வச்சுருந்தோம். பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஒரு ஷாக்கிங்கு. ஓகேன்ட்டு கேக்கில் அப்படியே கேண்டியில் தூக்கி வச்சு அப்படியே தீப்பெட்டி எடுத்து கொளுத்துனோம் பாருங்கள். கொளுத்துனது தாங்க ஊதி முடித்தாங்க. ஊதி முடிக்க கேக் செலிப்ரேஷன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். முதல்ல பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். கேக்கை வெட்டினாங்க, எடுத்து ஊட்டினாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கடுத்து தாங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்கை திம்பாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தனும் மூஞ்சில் பூசி விளாடுறாங்க. கேக்கை எடுத்து வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வாங்கின சைக்கிளை திருப்பி கொடுத்துட்டு நம்ம போன இடம் தான் நம்ம ஊர் விஜய மெஸ்ஸு, பழனியாண்டர் தேட்டர் கிட்ட இருக்குல்ல, அந்த விஜய மெஸ்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். சாப்பிட்றதுக்காக கிடையாது, ட்ரீட்டு. இந்த 2 பசங்க ட்ரீட்டுக்காக போயிருந்தோம். போய் உக்காந்தது தான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க என்ன வேணும்னு ஆர்டர் எடுக்கிறதுக்கு. நாங்கள் போயிருந்தது ஈவினிங் டைமு. ஒரு வழியாக இலையெல்லாம் போட்டு தண்ணியை தூக்கி தொளிச்சு வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் சிக்கன் பிரியாணிங்கிறான், ஒருத்தன் மட்டன் பிரியாணிங்கிறான், ஒருத்தன் தந்தூரிங்கிறான். சொன்னது எல்லாமே நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு நான் காப்பு கட்டியிருந்தேன்ல, விரதம். ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜை வாங்கி சாப்பிட்டுட்டு ரோஸ் மில்கை வாங்கி எல்லாரும் அப்படியே குடிச்சிட்டு எல்லாம் காலியாக கிடக்கு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.